அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 45 கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஒன்றிய அரசு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. திமுக, அதிமுக, விசிக, தவேக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, பாமக, மநீம, நாதக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த சிபிஎஸ்இ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு கொள்கை மீது பள்ளிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை தங்களுடைய கருத்துக்களை சிபிஎஸ்இ இணையதளத்தில் தெரிவிக்கலாம் எனவும் கூறியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மட்டுமே தற்போது ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இனி அனைத்து குடிமக்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது அமைப்பு சாரா தொழில்கள் எனப்படும் கட்டுமான ஊழியர்கள் உள்ளிட்ட தனியார் துறை, டெலிவரி ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கும் எந்த பென்ஷன் திட்டமும் கிடையாது. எனவேதான் அனைத்து தரப்பினருக்கும் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, நாகப்பட்டினம் ஆகிய இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. பொன்னேரி, கவரப்பேட்டையில் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. பிப்ரவரி 27, மார்ச் 1ஆம் தேதிகளில் 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. காலை 9:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் முன்னிலையில் எவர்வான் கோத்தாரி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 5000 கோடி முதலீடு செய்கிறது எவர்வான் கோத்தாரி நிறுவனம். ஏழாவது அறிவிப்பு. மருத்துவத்துறையில் உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை திருவான்மையூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலம் 2642 உதவி மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். எட்டாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு 28ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கீழம்பாக்கத்திலிருந்து 485, கோயம்பேட்டிலிருந்து 102, மாதவரத்திலிருந்து 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சி வரும் 28ஆம் தேதி கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடக்கிறது. கடைசியாக 10வது அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் 5 லிட்டருக்கும் குறைவான கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்ல மற்றும் உபயோகப்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிப்படி வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது என அனுமதி சீட்டில் நிபந்தனை விதிக்கப்பட்டும் உள்ளது. எனவே மேற்கண்ட பொருட்களை கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு எடுத்து செல்வது கண்டறியப்பட்டால் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 86 கீழ் அவ்வாகன அனுமதி சீட்டை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.